நடிகர் சரத்குமாரா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு இந்த பேட்டியை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது ஒரு பழைய பத்திரிகை பேட்டி தான். சரத்குமார் அர்ச்சனா ஐஏஎஸ் அப்படின்னு ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தப்போ அந்த படப்பிடிப்பில் ஒரு பத்திரிகையாளர் சரத்குமார்கிட்ட பேட்டி எடுத்திருக்காங்க. அந்த டைமில் அவர் தலைவரை பற்றி என்னென்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரத்குமார் தலைவரை பற்றி கேட்டவுடன் ஒரே வரியில் என்ன சொன்னார் அப்படின்னா, எளிமையானவர், பண்பாளர், நல்லவர், குறிப்பாக மனிதர்களை மதிக்க தெரிந்த மாமனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினி என்றார். மேலும் சரத்குமார் பேசும்போது, நான் பள்ளி பருவத்திலேயே எம்ஜிஆரின் தீவிர ரசிகனாக இருந்தவன். பிறகு படிப்பு முடிந்து வேலை தேடும் பருவத்தில் அலைந்து கொண்டிருந்த போது கொஞ்சம் வேகம் குறைந்தது. ரஜினி சார் நடித்த 16 வயது நிலை படத்தை பார்த்தபோது எனக்கு அவர் மீதும் அவர் நடிப்பின் மீதும் ஒரு இணைப்பு ஏற்பட்டது. எம்ஜிஆரின் தீவிர ரசிகனாக இருந்தவன் அவருக்கு அடுத்து ரஜினி சாரின் ரசிகனாக மாறினேன். அவர் படங்கள் ஒன்று கூட விடாமல் பார்த்து விடுவேன். குறிப்பாக புவனா ஒரு கேள்விக்குறியில் கிளைமேக்ஸ் காட்சியில் அவரது நடிப்பு அபாரமாக இருக்கும். அதற்கு பிறகு அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ஸ்டைல் மன்னனாக நடித்து லட்சோப லட்சம் ரசிகர்களின் இதயங்களில் இடம் பிடித்து இன்று சூப்பர் ஸ்டாராக விளங்குகிறார். அவருடைய தர்மதுரை படத்தில்தான் நான் புவனா ஒரு கேள்விக்குறி படத்திற்கு பிறகு தலைவரின் குணச்சித்திர நடிப்பை பார்த்து ரசித்தேன். என்னுடைய பல படங்களில் என்னை அறியாமலேயே ரஜினி சாரின் ஸ்டைல் வந்துவிடும். அது தவிர்க்க முடியாத தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையாகும். நிற்பது, நடப்பது, உட்காருவது, தலையை கையினால் கோதி விடுவது, இப்படி எதை அவர் விட்டு வைத்தார்? எல்லா ஸ்டைலையும் ரஜினி சார் செய்துவிட்டார். எங்களை போன்ற வளரும் நடிகர்கள் செய்வதற்கு இனி எந்த ஸ்டைலும் கிடையாது. சமீபத்தில் ஒரு ஊருக்கு வெளிப்புற படப்பிடிப்புக்காக சென்றிருந்தேன். அப்போது எதேச்சையாக நான் தலையை கோதிக்கொண்டு அங்குமிங்கும் உலாவிக் கொண்டிருந்தேன். அவ்வளவுதான். அங்கு வேடிக்கை பார்க்க கூடியிருந்த ரசிகர்களில் ஒருவன் என் காதுபட மிக அலட்சியமாக, ஆமா, இவருக்கு மனசுல ரஜினின்னு நினைப்பு என கிண்டலாக கூறினார். இப்படி நாம் யதார்த்தமாக எந்த ஒரு செய்கை செய்தாலும் அது ரஜினி ஸ்டைல் தான் என்ற முடிவுக்கு வரும் அளவில் இன்று அவருக்கு ஒரு இமேஜ் வந்துவிட்டது. நான் பட தயாரிப்பாளராக இருந்தபோது வேறு ஒரு நண்பருடன் ரஜினி சாரின் வீட்டுக்கு சென்று கூட்டத்தோடு கூட்டமாக அமர்ந்து பார்த்துவிட்டு வந்திருக்கிறேன். பிறகு அவரை பற்றி நண்பர்கள், சினிமா சம்பந்தப்பட்டவர்கள் சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒருமுறை சோலா ஹோட்டலுக்கு என் குடும்பத்தாருடன் சென்றபோது ரஜினி சாரும் அவரது துணைவியாருடன் வந்திருந்தார். நான் ஒரு ஓரமாக வேறொரு இடத்தில் அமர்ந்திருக்க அவரை நான் கவனிக்கவில்லை. இடையில் நான் அங்கு ஒரு ரஷ்யன் பாடலை ராகத்தோடு பாடினேன். பாடல் முடிந்தவுடன் எல்லோரும் கைத்தட்டினார்கள். ரஜினி சாரும் என்னை பார்த்து கைகளை தூக்கி கைத்தட்டி என்னை பாராட்டினார். அதன் பிறகு நான் பட தயாரிப்பில் இறங்கிய போது எனக்கு கடன் தொல்லை அதிகமானது. ஒரு நண்பர் என்னிடம், நீ ரஜினி சாரை போய் பார்த்து கால் ஷீட் வாங்கி ஒரு படத்தை எடு, உன் கடன் அனைத்தையும் முடித்து விடலாம் என்று யோசனை கூறினார். என்னவோ எனக்கு அவரை நெருங்கி பேசி கால் ஷீட் கேட்க துணிவே இல்லை. இன்று நான் ஒரு நடிகனாக அறிமுகமாகி சில படங்களில் நடித்து கொண்டிருக்கிறேன். வேலை கிடைச்சிடுச்சு என்ற படத்தின் வெற்றி விழாவில் ரஜினி சார் தான் சிறப்பு விருந்தினர். எனக்கு பரிசும் வழங்கினார். அதை என் வாழ்நாளில் மறக்கவே முடியாத ஒரு நிகழ்ச்சியாக நினைத்து கொள்வேன். அவரது புகழுக்கும் அந்தஸ்துக்கும் இன்று அவர் நினைத்தால் எப்படி வேண்டுமானாலும் சுகபோகமாக ஆடம்பரமாக வாழலாம். ஆனால் ஆசையில்லா மனிதர் ரஜினி சார். நானும் தொடர்ந்து 4 வருடங்களாக அவரை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு சாதாரண ஃபியட் காரில் தான் வந்து செல்வார். இதை இன்னும் நினைத்து நான் ஆச்சரியப்படுகிறேன். உடையிலும் சரி, ஆபரணங்களிலும் சரி, எந்த விதத்திலும் படோடாபத்திற்கு அடிமையாகாமல் ஒரு துறவியைப் போல எளிமையுடன் அவர் வாழ்ந்து வருவதுதான் அவரை சூப்பர் ஸ்டாராக ஆக்கியதோ என வியந்தும் போயிருக்கிறேன். அவருடன் தனியாக அமர்ந்து பேசும் சந்தர்ப்பமோ அல்லது படங்களில் ஒன்றாக இணைந்து நடிக்கும் வாய்ப்போ இன்னும் எனக்கு கிடைக்கவில்லை. எனக்கு தெய்வ பக்தி இயற்கையாகவே அதிகம். அதே போலதான் ரஜினி சாரும் தெய்வ பக்தியில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், என்னை போன்ற நடிகர்கள் மட்டுமல்ல, எந்த ஒரு மனிதனும் அவரின் நடிப்பை மட்டும் பார்க்காமல் அவரது எளிமை, சுறுசுறுப்பு, பிறரை மதித்தல் போன்றவைகளை கடைபிடிக்கும் அவரது கொள்கைகளை பின்பற்றி நடந்தாலே வாழ்க்கையில் சிறப்பாக இருக்க முடியும். ரஜினி சாரை வைத்து ஒரு படத்தை தயாரிக்கும் முயற்சியையும் நான் பல வருடங்களாக மனதில் வைத்திருக்கிறேன். காரணம், அவரை வைத்து பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக இல்லை. நான் பட்டிருக்கும் கடன்களை அடைத்து நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக தான். அந்த ஒரு பொன்னான நாளை எதிர்நோக்கி காத்திருக்கிறேன் அப்படின்னு சரத்குமார் அந்த காலகட்டத்தில் பேட்டி கொடுத்துருக்காரு. இவ்வளோ விஷயங்கள் சரத்குமார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசியிருக்காரு. இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா,
தலைவரை வச்சு ஒரு படம் எடுத்துட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து லைஃப்ல செட்டில். எவ்வளோ கடன் இருந்தாலும் அத அடைச்சிட்டு நிம்மதியா வாழலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க பாருங்க. அதுதான் தலைவரோட அந்த பவர், தலைவரோட கெப்பாசிட்டி.